நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் இங்கிலாந்து உமன் வெர்சஸ் இந்தியா உமன் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். டுடே வந்து பார்த்தீங்கன்னா 3:30 பிஎம்க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டுடே சாட்டர்டே 3:30 பிஎம்க்கு இந்த ஓடிஐ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எல் டீமும் பக்காவாக கொடுக்க போகிறோம். ஸோ ஜிஎல் டீம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்ம ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போயிடலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை ஃபஸ்ட் ப்ரைஸ் 1 crore உள்ள கான்டெஸ்ட் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிளேயிங் 11 பார்த்துலாம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்தளவில் ஸோ இங்கே இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து சைடு இங்கே பிஎம்ஓண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் 2 பேர் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3 பேட்டிங் வராரு. சீவர் நம்பர் 3 பேட்டிங் வர்றாங்க. ஸோ அதுக்கடுத்து டங்க்லி, ஸோ அதுக்கடுத்து டேவிட்ஸ், ரிச்சர்ட்சன், எக்லஸ்டோன், இந்த மாதிரி உங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்குது. ஸோ கீழே பவுலர்ஸ் இருக்காங்க, அதை பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்தியன் பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது ரவால் ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. மந்தனா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நம்பர் 3ல் டியோல் வராங்க. நம்பர் 4ல் ஹர்மன்பிரீத் கவுர் வராங்க. ஸோ ரோட்ரிகஸ், தீப்தி சர்மா, ரிச்சாகோஸ், இதுதான் ப்ராப்பரான பேட்டிங் ஆர்டர். ஸோ கூடுதலான பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 டீம்ஸ்லேயும் ஸோ இங்கிலாந்து சைடு வந்து சிடின் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ அதுக்கடுத்து கேட் கிராஸு ஒரு ரைட்டாக மீடியம் பேஸ் பவுலர், ஃபில்லர் ஒரு மீடியம் பேஸ் பவுலர், லாராபெல் மீடியம் பேஸ் பவுலர், இந்த மாதிரி 4 பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அமன்ஜோத் கவுர் வந்து ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர், ரைட்டாக மீடியம் பேசர். அது மாதிரி ஸ்னேரான ஆஃப் பிரேக் பவுலரு, சரணி வந்து பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் பவுலரு, இங்கே கவுடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டாக மீடியம் பேசர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸோட பிளேயிங் 11 இருக்குது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னா இப்போ இங்கிலாந்து சைடு இப்போ எங்கே மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்கன்னா லண்டனில் ப்ளே பண்ண போகிறாங்க. கொஞ்சம் பாஸ்ட் போலிங் சப்போர்ட்டிங் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸ்னேர் ஆனால் சரணி அல்லது சரணியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துருவாங்களா, அந்த மாதிரி பார்க்கணும். ஸோ அது வந்து அருந்ததி ரெட்டியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபாஸ்ட் பவுலர் இருக்க சான்ஸ் இருக்கான்னு அது பார்ப்போம். ஸோ இவங்க சைடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பிரச்சனை இல்லை. இந்தியன் சைடு 3 ஃபாஸ்ட் பவுலர் தேவைப்படுது. ஏன்னா ப்ளே பண்ண போகிறது லண்டன் பிச்சு. ஏன்னா லண்டன் பிச்சை பொறுத்தவரை மோர் விக்கெட்ஸ் எடுத்தது எல்லாமே மேக்ஸிமம் ஸ்பின்னரை விட ஃபாஸ்ட் பவுலர் தான் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு கூடுதலாக ஃபாஸ்ட் பவுலரை எடுத்து போக சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பிளேயிங் 11 சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஸோ பெஞ்ச் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே பவுசியர் இருக்கார். அது மாதிரி வந்து கேஎஃப்சியோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. வயல் ஸ்மித்து, இங்கே வந்து ஹார்லெட் மீடியம் பேஸ் பவுலர். ஸோ இவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்ல முடியல. ஆனால் இந்தியன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அருந்ததி ரெட்டியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா சத்கரே, இந்த மாதிரி பவுலர்ஸுக்கு சான்ஸ் இருக்குது. அல்லது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ராதா யாதவ் மாதிரி பவுலர்ஸை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஆன் டைமில் தான் அதை பார்க்கணும். பேட்டிங்கில் பெரிய சான்ஸ் இல்லை. யாஸ்டிகா பாட்டியாவுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னா ரொம்ப ரேர் சாய்ஸாக தான் இருக்குது, பார்ப்போம். இதான் 2 டீம்ஸோடைய பிளேயிங் 11 இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உமன்ஸ் ஓடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மேட்சஸ் லண்டன் பிச்சில் ப்ளே பண்ணியிருக்காங்க. லண்டனில் தான், இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. 15 மேட்ச் உமன்ஸ் மேட்ச் ஓடிஐ மேட்ச் நடந்திருக்கு. இதில் ஃபஸ்ட் பேட் பண்ண 9 முறை வின் பண்ணியிருக்காங்க. 9 முறை ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. 6 முறை செகண்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 200 தான் இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் கூட கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு லாஸ்ட்டாக நடந்த ஒரு 10 மேட்சஸுக்கு ரொம்ப ஸ்கோர் குறைவாக தான் இருக்கும். ஒரு சில மேட்ச் மட்டும்தான் ஒரு டீசென்ட் ஸ்கோர் வந்திருக்கும். இப்போ இங்கிலாந்து தான் இங்கே வந்து ஹையஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 310க்கு 3. லோயஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா உமன் 85க்கு 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பாருங்கள், 200 கீழே 8 முறை வந்திருக்கு. 200 to 249 4 முறையும், 250 to 299 2 முறையும், 300 தாண்டி ஒரே ஒரு முறை. அது இங்கிலாந்து உமன் தான் அந்த ஸ்கோரை பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலிங்கு கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரை நம்ம கேப்டன் விசி ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து கோஸ்வாமி மாதிரி பவுலர்ஸ், பழைய பவுலர்ஸ், அதே ஸ்டேஜில் இங்கே வந்து ஸ்ரெப்சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. 5 விக்கெட்டு 6 விக்கெட் அந்த மாதிரி காலம் எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேணுகா சிங் இல்லை. ஸோ அவங்களாம் 5 விக்கெட் கால்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஃபாஸ்ட் பவுலர் வந்து மோர் விக்கெட் டேக்கராக இந்த பர்டிகுலர் வெனியூவில் எடுத்திருக்காங்க. மென்ஸ் ஓடியிலையும் பார்த்துப்போம், நல்லா ஸ்கோரும் வரும், விக்கெட்ஸும் விழும். அந்த மாதிரி தான் அந்த லண்டன் பிட்ச் இருக்கும். ஸோ ஓடிஐ மேட்ச்னால ஒரு டீசென்ட் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். இருந்தாலும் விக்கெட்ஸ் விழுப்புற ஃபாஸ்ட் பவுலர் அதிகமாக விக்கெட் எடுப்பதற்கான சான்ஸ் இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறதுனா நம்ம ஃபாஸ்ட் பவுலரை கேப்டன் விசி போட்டு போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கோர் கார்டு வந்து பாருங்கள். லாஸ்ட்டாக நடந்த ஒரு 4 மேட்சஸோடைய ஸ்கோர் கார்டு இதில் இருக்குது. இதில் இந்தியா உமன் இங்கிலாந்து உமன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 10 மேட்சஸில் இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க.
ஸோ இங்கே வந்து இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இங்கிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இங்கே ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 4 மேட்ச்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட டாமினன்ஸ் லாஸ்ட்டு 4 மேட்ச்லேயே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு மேட்ச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அகைன் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாலும் சீவர் பிரிண்ட் மாதிரி பிளேயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கடுத்து இந்த ஸ்கோர் பேட்டர்னே பாருங்கள். எல்லா ஸ்கோருமே ரொம்ப மீடியம் ஸ்கோராக தான் இருக்கும். ஒரே இந்த இங்கிலாந்து இது மட்டும்தான் அந்த 320 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா மேட்சுமே வந்து பாருங்கள் ஒரு 200 கூட ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் இங்கிலாந்து உமன் 253 அடிச்சிருக்காங்க. அதில் இந்தியா சேஸ் பண்ண முடியலை. சரி, ஓகே, அதில் இங்கிலாந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இந்த ஒரு மேட்சையும் பாருங்கள். ஒரு டீசென்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளை பொறுத்தளவில் ஒரு எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் அப்படின்னா ஒரு 250 வர்றதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்குவோம். ஸோ ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இவங்களுக்குலாம் பெஸ்ட்டாக இருக்குது. ஜோன்ஸு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎம் மவுண்ட், மந்தனா, சீவர் பிரிண்ட், தீப்தி சர்மா, ஸ்னேஹா ராணா, அமன்ஜோத் கவுர், எக்லஸ்டோன், அது மாதிரி டீனு, ஸோ இங்கே கேட் கிராஸு, இங்கே வந்து கவுடு. ஸோ இவங்களுடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் சம் ஒரு பிளேயர்ஸுடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரு சில பிளேயர்ஸ் பிளேயிங் லெவலில் இல்லாமல் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. இப்போ ஆஸ்ட்ரியா பட்டியோட ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்திருக்கு. ரிச்சா கோஸ், அது மாதிரி ரோட்ரிகஸு, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, ஸோ இவங்கெல்லாம் பிளேயிங் லெவலில் இல்லை. ஸோ டுடே ப்ளே பண்ணுறதுக்கான அருந்ததி ரெட்டிக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி டங்கிலி லாஸ்ட் மேட்ச் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச் கொடுத்துருந்தாங்க. ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸும் ஒரு டீசெண்டாக இருக்குது. கேப்சியோட ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. உமன்ஸ் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் உமனோட ப்ளே பண்ணும்போது சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அது மாதிரி ஆர்லட்டுடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸு கிரேட்டாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பிளேயிங் லெவலில் வரும்போது கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வெனியூவில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒரு 5 or 10 மேட்சஸில் வந்து பார்க்கும்போது ஹர்மன்பிரீத் கவுர் ஒரு டீசென்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 50+ அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி மந்தனா 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சீவர் பிரிண்ட் 50+ விக்கெட் டேக்கரில் இருந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி தீப்தி சர்மா 50+ லாஸ்ட் மேட்சோட ஒரு 60+ ரன் அடிச்சு ஈஸியாக வின் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி எக்லஸ்டோன் விக்கெட் டேக்கில் இருக்காங்க. பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த 5 பிளேயர்ஸையும் மிஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் எஸ்எல் போனாலும் சரி, ஜிஎல் போனாலும் எடுத்துகிட்டு போகிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ட்ராப் பண்ணுறது அப்படின்னா தீப்தி சர்மா இந்தியா ஒன் சைடாக வின் பண்ணுவோம் அந்த மாதிரி கெஸ் பண்ணால் தீப்தி சர்மா ஒன்றா ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர் 3 விக்கெட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணி நீங்கள் ஆஃப் ஸ்பின்னரில் ஸ்னேஹா விக்கெட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணி வேணால் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் டேக் மோர் விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா அதிகமான நம்ம புள்ளிவிவரங்கள் எடுக்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாசிபிலிட்டி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஆல்ரவுண்டர் நம்பர் 4ல் பேட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் சீவரை வந்து நல்லாவே கேப்டன் வீசி ட்ரை பண்ணலாம். அது மாதிரி அமன்ஜோத் கவுர் ரொம்ப லோயர் ஆர்டர் பேட்டிங், சில நேரங்களில் பேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதுக்கான சான்ஸ் குறைவு. ஸோ அதை பார்த்துங்க. ஆனால் பவுலிங் இன்சியலாக பவுல் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கலாம். அது மாதிரி லாரா பெல், கேட் கிராஸ், அந்த மாதிரி அருந்ததி ரெட்டி, இவங்களுக்குலாம் கவுடு, இவங்கெல்லாம் ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டில் இருக்கிறதுனால ஸோ பேட்டிங் வந்து ஆல்ரவுண்டர் அப்படின்னா நீங்கள் அமன்ஜோத் கவுர், என்ன சில நேரங்களில் அமன்ஜோத் கவுரை பேட்டிங்கில் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி டாப்பில் இன்சியல் பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆகும்போது அந்த மாதிரி டைமில் அமன்ஜோத் கவுர் பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி டாப்பில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது இவங்க 2 பேரையும் கேப்டன் வீசி ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுனா இந்த மாதிரி பவுலர்ஸில் நீங்கள் கேப்டன் வீசி என்னை பொறுத்தளவில் கேட் கிராஸை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் சூப்பரான ஒரு பவுலர். அது மாதிரி லாராப்லுமே சூப்பரான பவுலர் தான். அந்த ரெட்டி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்கியில் ஒரு சில டீம்ஸில் நீங்கள் கேப்டன் வீசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பிகினிங்ஸ் பிளேயர் அப்படி பேட்டிங்கில் பிகினிங்ஸ், ஏன்னா லண்டன் பிச்சை பொறுத்தளவில் செஞ்சுரிலாம் அசால்ட்டாக அடிப்பாங்க. ஆனால் எனி ஒன் பேட்ஸ்மேன் தான் ஒரு பிகினிங்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்கெல்லாம் பிகினிங்ஸ் பிளேயராக இருந்திருக்காங்க. ஜோன்ஸு, பியாமண்டு, அந்த மாதிரி ஹர்மன்பிரீத் கவுர், மந்தனா, ரோட்ரிகஸ், லேம்ப் வந்து ஒரு சில ஓவர் பவுலிங் பண்ணுறாரு. ஸோ நம்பர் 3ல் பேட் பண்ணுறாங்க. ரிஸ்க் எடுக்கணும்னா கண்டிப்பாக லேம்போட ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. ஒரு பேட்டிங்கில் ஒரு 50+ ரன் அடித்து ஒரு 2 or 3 விக்கெட் எடுத்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு விசிக்கு எலிஜிபிளான பேசன். ஸோ அந்த மாதிரி ஜோன்ஸோட ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸும் கிரேட்டாக இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே பிகினிங்ஸ் பிளேயர், ரொம்ப ஓல்டு பிளேயர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர். ஓடி பொறுத்தவரை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி மந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடியில் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய டைம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஹர்மன்பிரீத் கவுரோட ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பூரா இருந்தாலும் இந்த ஒரு மேட்ச் அந்த கம்பேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி நம்ம ஒரு ரெஸ்கியாக கொடுக்கணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோட்ரிகஸோட பெர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக இருந்துருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து கிரேட் பிகினிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர், ஒரு செஞ்சுரி அடிக்கக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் ஸ்மிருதி மந்தானா சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சீவர் பிரிண்ட், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தீப்தி சர்மா விசியில் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களில் என்னுடைய சாய்ஸ் வந்து
ஸ்வீரா வந்து சீவர் பிரண்ட்டு. ஸோ மந்தனா வந்து ஒரு விசி வேணால் ட்ரை பண்ணலாம், அல்ல தீப்தி வேணால் விசி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்களாம் ரெஸ்கி கேப்டன் விசியில் நீங்கள் ஸ்வீரா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்கள் பவுலர்ஸில் 2 பவுலர்ஸ் கொடுத்துருக்கேன், ஆல்ரவுண்டரில் 2 பேர் கொடுத்துருக்கேன். ஸ்னேரானா பேட்டிங் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது. அமன்ஜோத் கவுருடைய பேட்டிங் டீசெண்டாக இருக்கும். பவுலிங் பண்ணாலும் டீசெண்டாக விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. லேம்போட ரைட் ஆன் மீடியம் பாஸு, ரைட் ஆன் மீடியம் பாஸ்ட்டு நல்ல ஒரு சூப்பர்பான பேட்ஸ்மேன். நிறைய டொமஸ்டிக் மேட்ச்சில் பெர்ஃபார்மன்ஸ் கிரியேட்டாக பண்ணியிருக்காங்க. அது நிறையா பார்த்துருக்கோம். ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் லேம்ப் நல்ல ஒரு சாய்ஸாக நான் பார்க்குறேன். ரெஸ்கியில் நீங்கள் லேம்ப்பு, இது கேட் கிராஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமன்ஜோத் கவுர் இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். அதர் பிளேயர்ஸை உங்களுடைய சாய்ஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு மாடல் டீமாக கொடுக்குறேன். இதே எஸ்எல் டீமாக ஸ்வீராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து மாற்றி யோசிக்கிறதுனா கண்டிப்பாக விசி வேணால் நீங்கள் வந்து பவுலர்ஸில் ட்ரை பண்ணுங்கள், அல்லது பவுலர் ஆல்ரவுண்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லது வந்து அருந்ததி மாதிரி பவுலர்ஸ் வந்தாலும் டீசன்ட் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் அவங்களோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து சீவரை கேப்டனாகவும் விசி வந்து மந்தனாவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு எஸ்எல் டீமாக நீங்கள் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். லேம்ப் நல்ல ஒரு சாய்ஸ், அந்த அடிப்படையில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில ஓவர் பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சூப்பர்பான ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்லேயும் சூப்பராக இருந்துட்டு நிறைய டொமஸ்டிக் மேட்ச்சில் கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஜோன்ஸோட பேட்டிங் அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாக இருந்துகிட்டு ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸும் ஓடியில் பெட்டராக இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் உங்களாம் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் ஜோன்ஸ் பேரில் ரிச்சாகோஸ் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கே தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப லோயர் ஆர்டர் பேட்டிங் தான். சப்போஸ் ரிச்சாகோஸ் எடுக்கிறேன்னு இங்கே ஒரு ஆல்ரவுண்டரில் ஸ்னேரானா, தீப்தி சர்மா ரிஸ்க் எடுக்கிறதுனா ஸ்னேரானா கூட இப்போ ஸ்னேரானா தொடர்ந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இங்கிலாந்துக்கு எதிராக கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பின்னரில் அதிகமான விக்கெட்ஸ் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஸ்னேரானா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து சைடு சீட்டீன் அவங்க 2 பேருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பாஸ் போலரை கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு பிரைம் டீம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் நல்ல மேட்சாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் ப்ளே பண்ணுறதுனால சூப்பர்பான சீவர் பிரண்ட் தான் கேப்டனாக நிறைய டீம்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். ரிஸ்க் எடுத்து ஒரு சிலது மாற்றி ட்ரை பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.